மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை மருத்துவக் கல்லூரி நான் படித்த காலேஜ். இப்போ ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த காலேஜ் பார்வையிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேற்று சுகாதாரத்துறை பற்றி முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதில் என்ன முக்கியமாக முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா, பேஷண்ட் நோயாளிகள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட ஒரு பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்கன்னா, பொதுவாக ஒரு மக்கள்கிட்ட ஒரு என்ன இருக்குன்னா, அங்கே போனால் ஒரு நீட்டாக இருக்காது, அங்கே இருக்கிற ப்ராப்பர் வெயிட்டிங் ரூம் இருக்காது, அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் க்ளீனாக இருக்காது அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொது மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டப் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணப்போ ரொம்பவே பெட்டராக இருக்குது. இருந்தாலும் இங்கே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அதை நாங்கள் கண்டிப்பாக எல்லா அதிகாரிகள்ட்டும் பேசியிருக்கோம். அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு முழுவீச்சில் நாங்கள் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 டவருமே நான் படிக்கிறப்ப இல்லை, 2 டெமாலிஷ் பண்ணிட்டு இந்த டவர் கட்டியிருக்காங்க. இப்போ பார்வையிட்டது தமிழ்நாடு ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி இனிஷியேட்டிவ், டாய்னு சொல்றது. முன்னாடி நம்ம படிக்கிறப்பலாம் கேஷுவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும். கேஷுவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே போஸ்டிங்ஸில் 3 months 4 months இருந்துட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே தனியாக எமர்ஜென்சி மெடிசன் இங்கே பிஜி தமிழ்நாட்டில் வாங்கி அவங்க தான் இந்த டாய் அப்படிங்கிற இனிஷியேட்டிவை அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஏன்னா இப்போ கிரிட்டிக்கல் கேர் எமர்ஜென்சியில் அந்த கோல்டன் ஹவர்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், அந்த இனிஷியல் 1 hour நம்ம இன்டர்வீன் பண்ணால் அவங்க பேஷண்ட்டை அந்த உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். அதுக்கான அந்த வெயிட்டிங் டைம்ல இருந்து எப்படி யார் சிக்கா, யாருக்கு ரொம்ப கிரிட்டிக்கல், அவங்கள ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இங்கேயே அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதுக்கு, இப்போ தேவைப்பட்டால் அங்கேயே ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி மெடிசன் பிஜிஎஸ் ஒரு இயருக்கு 5 மொத்தம் 80. இந்த இன்ஸ்டிடியூஷனில் மட்டும் 5 எமர்ஜென்சி மெடிசன்ஸ் பிஜிஎஸ் இருக்காங்க ஒரு இயருக்கு. அப்போ 3 இயருக்கு பார்த்தீங்கன்னா 15 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு நல்லா இருக்குது. இருந்தாலும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு. அதை கண்டிப்பா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பல மருத்துவமனைகள், அரசு உயரதிகாரிகள், அரசு பதவியில் இருக்கவங்க அரசு மருத்துவமனையை தேடி வரக்கூடிய அளவிற்கு அரசு மருத்துவமனை டெவலப் ஆகலாம் சார். ஏன்னா ஒரு சிலர் மட்டும் தான் வராங்க, நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் தேடி போறாங்க, மக்களுக்கும் நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஸோ அது மாறுமா? இல்ல, நீங்க குறிப்பிட்டது தான் நேற்று முதலமைச்சர் சொன்னாங்க. இப்போ பொதுமக்கள் மருத்துவமனை, அரசு மருத்துவமனையை தாண்டி இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸாக எவ்வளோ வருது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஃபீவர்னு போனாலே கிட்ட ஒரு 1000 ரூபா ஆகுது கன்சல்டிங் ஃபீஸ். இது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். தரமான மருத்துவர்கள் இருக்காங்க, தரமான மருந்துகள் கொடுக்குறோம். தேவைப்பட்ட டெஸ்ட் நாங்கள் எடுக்கிறோம். கவர்மெண்ட் தேவைப்படாத டெஸ்ட் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நீங்கள் மற்ற பிரைவேட் கிளினிக்கில் அது எப்படி இருக்குன்னு தேவையில்லாத டெஸ்ட்டும் சில இடங்களில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, தேவையில்லாத மெடிசன்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கை தன்மையை இன்னும் முழுசாக நாங்கள் கொண்டு வரதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்போம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்தால் இங்கே தரமான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், தரமான மருந்துகள் கிடைக்கும், தேவையான டெஸ்ட் இங்கே சரியாக எடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை நாங்கள் கொண்டு வரதுக்கு முழு முயற்சிகள் எடுப்போம். சார், பல மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை, லேப் அசிஸ்டன்ட்ஸ்லாம் பற்றாக்குறை இருக்கு. ரொம்ப நேரம், நீண்ட நேரம் ஆகுது மருத்துவரை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நாலேஜ் பண்ணுறோம். இப்போ ஒரு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கான டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இப்போ நாங்கள் பேசியிருக்கோம். வெளிப்படைத்தன்மையாக இந்த நேரத்தில் அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ விரைவில் நாங்கள் அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் விரைவில் அது கண்டக்ட் பண்ண போகிறோம். முழுக்க வெளிப்படைத்தன்மையாக நேர்மையாக முறையில் இந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கும். அதனால் யாரை நம்பியும் ஏமாற வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சார் பிணவரையில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக அடையாளம் தெரியாத பிணங்கள் எல்லாம் இன்னும் கொடுக்கப்படாம இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அதான் அங்க கோர்ட் கேஸ்னால அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு செக்ரட்டரி சொல்றாங்க. 72க்கும் மேற்பட்ட பிணங்கள் இருக்கு அடையாளம். சரி, நான் அதை பாக்குறேன் என்னன்னு சார். மக்கள் நலன் அதுக்குதான் ப்ரையாரிட்டி. பாருங்க, அது எல்லா டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு ஒதுக்கணும். நானும் அதிக ஹெல்த் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக நிதி நாங்கள் கேட்டிருக்கோம். முதலமைச்சர் கொடுப்பாங்க நான் நம்புறோம். தமிழ்நாடு சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட டாய்லெட்ஸ் எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பொதுமக்கள் சுத்தமா பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கு சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க. அதனால பலரும் இருந்தும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதை மாத்துறதுக்கான நடவடிக்கை என்ன மாதிரி எடுக்க போறோம் சார்? இல்ல, நீங்க சொல்றதை நான் மறுக்கல. அந்த சிச்சுவேஷன் இருக்கு, சரி செய்ய நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இப்போ தான் வந்திருக்கோம்.
நேற்று அதான் நான் சொன்ன மாதிரி பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு நல்ல ஒரு வெயிட்டிங் ஏரியா, ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம், ப்ராப்பரான ஒரு குடிநீர் வசதி, அதெல்லாம் கொடுக்கறது தான் எங்களோட முதல் கடமை. அரசுடைய தலைமையில் தொடங்கணும். நீங்களும் சரி, எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் சிகிச்சைகளை அரசு மருத்துவமனை மேற்கொள்வீங்களா? கண்டிப்பா அது பண்ணுவோம் நாங்கள். கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒரு அரசு துறைய ஒரு அதிகாரியா ஒரு ஹெட்டா இருக்கிறது நாங்கள் நம்பலன்னா வேற யார் நம்புவோம்? கண்டிப்பா நாங்கள் பண்ணுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.